1000 குளங்கள் இருக்கு வவுனியா மாவட்டத்தில் மாத்திரம். ஒரு மாவட்டத்தில் ஒரு கிராமத்துக்கு ஒரு குளம் இருக்குது. இது எப்படி வந்தென்றால் எங்களுடைய முன்னோர்கள் படிமுறை நீர்ப்பாசனம்ன்றது உலகத்தில் அப்படி ஒரு நீர்ப்பாசன முறை இருக்கிற ஒரே ஒரு நாடு இலங்கை. ஒரு குளம் நிறையும் போது கேஸ்கேட் அல்ல படிமுறை நீர்ப்பாசனம். இந்த குளத்து தண்ணியின் மேலதிக தண்ணி கீழே உள்ள குளத்துக்கு போகும். இந்த குளத்திலிருந்து வயலுக்கு போகிற தண்ணி வயலில் வர மேலதிகமான உவரி நீர் கீழே இருக்கிற குளத்துக்கு போகும். தண்ணி வீணாகாது ஒரு குளத்தில். அது ஒரு படிமுறையா ஒன்றில் ஒன்று ஒரு பெரிய குளத்திலிருந்து கிட்டத்தட்ட 10 குளம் 15 குளம் அதன் நீரை பெறுற குளங்களாக இருக்கும். இந்த சிஸ்டம் வவுனியாவிலே முல்லைத்தீவு மன்னாரில் மிகவும் அதிகம் இலங்கையில். இந்த குளங்கள் எல்லாம் அப்படி கட்டப்பட்டதுன்ற நோக்கம் அந்த முன்னோர்கள் சயின்டிஃபிக்காக தான் செய்திருக்காங்க, விஞ்ஞான ரீதியாக. ஒவ்வொரு குளத்திலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்தில் அந்த ஊரில் இருக்கிற மக்கள் தங்களுடைய மீன்பிடியில் இருந்து தாங்கள் வளர்க்குற பிராணிகள் ஆடு மாடு தண்ணி குடிக்கிறதுக்கு, தாங்கள் குளிக்கிறதுக்கு, அதே போல் அந்த குளத்தில் நீர் தேங்கி இருக்கிறதால அந்த ஊரில் இருக்கிற கிணறுகளுக்கெல்லாம் நிலக்கீழ் தண்ணி போகுது. அதோட வயல் செய்கிறாங்க. அந்த பிரதேசம் ஒரு செழிப்பான பிரதேசமாக இருக்கும். நீங்கள் இதெல்லாத்தையும் இந்த சிறு குளங்கள் எல்லாத்தையும் கைவிட்டு ஒரு பெரிய குளத்தை கட்டினால் இந்த சிறு குளங்களில் நிற்க வேண்டிய தண்ணி எல்லாம் வடிஞ்சு ஓடி போய் தான் அந்த பெருங்குளத்தில் நிற்குது. இந்த ஊர் வழியே மாட்டுக்கு தண்ணி இருக்காது, ஆட்டுக்கு தண்ணி இருக்காது, கிணத்துல தண்ணி இருக்காது, வயல் செய்ய முடியாது. நானபடியா எங்களுடைய மாற்று திட்டம் என்னென்று சொன்னால் எங்களுடைய மாவட்டங்களில் இருக்கிற இந்த கேஸ்கேட் சிஸ்டம் படிமுறை நீர்ப்பாசன குளங்கள் இந்த 1000 குளம் வவுனியாவில் இருக்கிற 1000 குளத்தை டெவலப் பண்ணால் வவுனியாவுக்கு தண்ணி பிரச்சனை இல்லை. இதை நீங்கள் செய்ய வேணும். இதே கேஸ்கேட் சிஸ்டம் வலயத்துக்கே இருக்குது. ஆனபடினால இது தண்ணி பிரச்சனை என்றது தனியாக மகாவலி எல்லில் வாழ்கிற சிங்கள மக்களுக்குரிய பிரச்சனை இல்லை. இது வன்னி தேர்தல் தொகுதி, குறிப்பாக நான் வன்னி தேர்தல் தொகுதி இந்த உறுப்பினர் என்ற வகையில் சாதிக்கிறேன். எங்களோட 3 மாவட்டத்துக்கும் உள்ள அடிப்படையான பிரச்சனை. நீங்கள் இப்போ நான் சொன்னேன், ஒரு விவசாயிக்கு 4 மில்லியன் செலவழிக்கிறீங்க. நீங்கள் ஒரு ஊருக்கு 10 மில்லியனை செலவழிக்க ஒரு கடத்தை பண்ணால் அதில் 200 விவசாய குடும்பங்கள் பயனடையும். எது கோஸ்ட் எஃபெக்டிவ், குறைஞ்ச முதலீட்டில் பெரிய லாபம். ஜனாதிபதி சொல்கிறார் ஒவ்வொரு அங்குல நிலமும் இந்த நாட்டின் உற்பத்தி